கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவினுடைய ஏற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமா உங்களை நேரடியாக உங்க வீடுகளில் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ள நல்லா இருக்கீங்கன்னு விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாய் ஆசீர்வதிப்பாராகன்னு ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாய் நின்று உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 48:18. உன் சமாதானம் நதியை போல் இருக்கும். உங்கள் சமாதானம் நதியை போல் இருக்கும். கடந்த நாட்கள்ல உங்களுடைய சமாதானத்தை கெடுத்த சம்பவங்கள் என்ன? உங்களுடைய சமாதானத்தை குலைத்த சம்பவங்கள் என்ன? உங்களுடைய சமாதானத்தை முழுவதையும் அழித்து போட்ட சம்பவங்கள் என்ன? அந்த சம்பவத்தை கர்த்தரிடத்துல ஒப்புவித்து இன்றைக்கு அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அவரே அந்த சமாதான கேடுகளின் விஷயத்துல ஒரு அற்புதத்தை செய்து இழந்து போன சமாதானத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்கள்ல தன்னுடைய சீடர்களை பார்த்து சொன்னார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக. காலையிலே எழும்பி ஏதோ ஒரு காரியம் உங்கள் இருதயத்தை கலங்க பண்ணி இருக்கலாம். ஏதோ ஒரு செய்தி உங்களுடைய மனசை போட்டு பிசைஞ்சு எடுக்கலாம். ஏதோ ஒரு துக்ககரமான காரியம் நிகழ்வு உங்க மனசை போட்டு கொடைஞ்சு எடுத்துட்டு இருக்கலாம். அதன் நிமித்தம் இருந்த கொஞ்ச நஞ்ச நிம்மதியம் போச்சேன்னு சொல்லிட்டு தலையில கைய வச்சுட்டு ஓன்னு அழுதுட்டு இந்த காலை வேளையில இந்த மங்கள வார்த்தையை நீங்க கேட்கலாம். எப்பவுமே இந்த மாதிரி துக்ககரமான காரியங்கள் வரும்போது, இது மாதிரி துர்ச்செய்திகள் வரும் பொழுது நம்ம அதுல சோகத்துல போய் துவண்டு டிப்ரெஷன்ல போயிடக்கூடாது. அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வழியை ஆண்டவரிடத்துல கேட்கணும். இந்த வலியை தாங்கக்கூடிய பலனை என் வாழ்க்கையில தாங்கன்னு கேட்கணும். மனுஷனுடைய வாழ்க்கையில நற்செய்திகளும் துர்ச்செய்திகளும் மாறி மாறி வருவது சகஜம். நல்ல காரியங்களும் நடக்கும். சிலது நல்லதுன்னு செய்து நினைக்கிறதே சிலது கெட்டதா மாறிடும். நல்லதுன்னு நினைச்சு செய்ய ஆரம்பிச்சு அது போயிட்டு இருக்கும் பொழுதுதான் தெரியும், ஐயோ இது கெடுதல்ல போய் முடியுதேன்னு அப்பதான் நமக்கு தெரிய வருகிறது. நாங்க பதறுகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், சமாதானத்தை இழந்து நிற்கிற நேரத்துல நீங்க பதட்டப்படாதீங்க. கிறிஸ்துவுக்குள்ள உங்களை தைரியப்படுத்தி கொண்டு திடப்படுத்தி கொண்டு இதுல இருந்து நான் எப்படி மீண்டு வருகிறது ஆண்டவரிடத்துல ஆலோசனை கேளுங்க. தாவீதுடைய வாழ்க்கையில அவனுடைய மனைவி பிள்ளைகள் அவன் இழந்து நிற்கும் பொழுது இவன் மாத்திரம் கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அது நிமித்தம் நடந்தது என்ன தெரியுமா? திடப்படுத்தி கொண்டு தைரியப்படுத்தி கொண்டது நிமித்தம் அடுத்து என்ன செய்யணுன்ற யோசனையை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த யோசனையின்படி அந்த தண்டை பின்தொடர்ந்து போனான், விரோதிகளை பின்தொடர்ந்து போனான். இழந்து போன மனைவி, பிள்ளைகள், உடைமைகள், செல்வங்கள் எல்லாவற்றையும் 600 பேரும் திருப்பி கொண்டார்கள். சோ பதட்டமா இருக்கும்போது, சமாதான குலைச்சல்ல இருக்கும் பொழுது எந்த காரியத்தையும் டக் 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 டக்னு தீர்மானம் எடுக்காதீங்க. அவசரப்பட்டது வார்த்தையை விட்டுறாதீங்க. பொறுமையா இருந்து முதல்ல உங்களை நீங்க நிதானப்படுத்திட்டு அடுத்த காரியங்களை செய்தீங்கன்னா அந்த காரியங்கள் உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சமாதானத்தை இனி சொட்டு சொட்டாய் அல்ல நதியை போல உங்க குடும்பத்துல பாய விடுறாரு. சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் ஏ கிறிஸ்டினா அயனாவரம் கடந்த மே மாதம் 15ஆம் தேதி அன்று மாணவர்களுக்கான சிறப்பு உபவாச ஜெப கூடுகையில் கலந்து கொண்டு எனது மாணவர்கள் 8 பேர் தாய்லாந்து தேசத்தில் நடைபெறும் சிலம்பம் இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொள்கிறார்கள். அவர்கள் அனைவரும் முதலிடத்தில் வெற்றி பெற ஜெபிக்கும்படி சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் கேட்டுக்கொண்டேன். சகோதரர் அவர்கள் பாரப்பட்டு ஜெபித்தார். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு 8 மாணவர்களும் முதல் இடத்தை பெற்று வெற்றியோடு திரும்பி வர கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுக்கு தெரியும், மே மாசம் நம்ம மாணவர்களுக்கான ஒரு சிறப்பு க்ஷேமம் கூட்டம் வச்சிருந்தோம். அதுல கிறிஸ்டினா என்கிற சகோதரி தன்னுடைய 8 மாணவர்களை அழைத்து கொண்டு வந்து பிளஸிங் வாங்கிட்டு போனாங்க. 8 பேரும் முதல் இடத்தை பெற்று தகுதி பெற்றவர்களாக எங்க தாய்லாந்துல நடத்த அந்த இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப்ல வெற்றி பெற்று வர கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுக்கும் செய்வார். அன்பான நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி. கிறிஸ்டினா சகோதரியுடைய மாணவர்கள் 8 பேருக்கும் முதல் இடத்தை கொடுத்து தாய்லாந்துல நடந்த இந்த இன்டர்நேஷனல் சிலம்பம் சாம்பியன்ஷிப்ல கௌரவத்தை கொடுத்து
அவருடைய முயற்சியை ஆசீர்வதித்து சமாதானத்தை, நிம்மதியை, சந்தோஷத்தை நதியை போல பாயவிட்ட தெய்வம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் இதே போல வெற்றியுள்ள வாழ்க்கையை கொடுத்து சமாதானத்தை நதியை போல பாய பண்ணும். சமாதானத்தை குலைத்த சம்பவங்கள், சமாதானத்தை அழித்த காரியங்கள் அத்தனையிலும் இன்றைக்கு இயேசுவாமி தலையிட்டு அந்த துக்கத்தை சந்தோஷமா மாற்றி அழகிய ஆனந்த களிப்பாய் மாற்றி அற்புதத்தை செய்யுங்க. இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவா என்ற வார்த்தை இந்த நிமிஷத்திலிருந்து அவர்களுக்கு பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424579999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.